நான் உங்க அடுக்கு இருந்தார். ஆக்சுவலி பிளே பாய், பல கெட்ட வார்த்தைங்க சரிங்களா, அடிமைக, நம்ம கெட்ட வார்த்தைகளே உச்சம் யாரு, நம்ம டிஎம்கே ஆளுங்க. அதுல இப்போ துணை சிஎம் ரொம்ப பிரபலம் கெட்ட வார்த்தையில பேசுறது. இது ஆப்போசிட் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கெட்ட வார்த்தையில உச்சம். அப்படி இப்போ அடிமைன்னு சொல்லிருக்காரு. அங்கிள் சொல்றது தப்பான், அடிமைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா, நேர்மையான வார்த்தையா. பல அடிமைகளாம் யாருக்கு, ஏடிஎம்கேக்கு அடிமைப்படுத்துறது நீங்க. நீங்க யாருக்கும் அடிமை இல்லை, உங்களுக்கு நீங்க தான் அடிமைப்படுத்துறீங்க. அடிமை யாரும் போய் சேர்றது உங்களுக்கு உங்களுக்கு அடிவேறு எரியுது. நம்ம டெபாசிட் ஆக்சுவலி ஜெயிக்க மாட்டீங்க, சில இடத்துல ஜெயிக்கலாம், ரெண்டாவது இடத்துல வரலாம். டெபாசிட் போயிருமோ எல்லா இடத்துலயுமே ஒரு பயத்துல உங்க எத்தனை அடிமைகளுக்கு இருக்குன்னு வாய் விட்டு சொல்றாரு. எல்லாமே அடிமைகளாம். யாரு, டிஎம்கேக்கு அடிமைகளாம். எல்லா அடிமைகள், எத்தனை அடிமைகள் ஒன்று வந்தாலும் டிஎம்கேவை ஆட்டி படிக்க முடியாது. நாடகோஷன் உச்சம். எங்களுக்கு ஆப்போசிட் நாடகம் போறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு, எவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு கேளுங்க வெளிப்படையா. புது அடிமைகள் அவர்களும் கிடைப்பாங்க. யார் எத்தனை பேர் இருந்தாலும் நாடகோஷின் உச்சம் யாருக்கும் வராதுங்க. நானே சொல்றேன், நாடகோஷ்டி பண்ற திறமை எவனுக்குமே வராது. இப்போ சொல்லி பார்த்தா கேட்கல, உடனே கேஸ் போட்டவங்களே அவங்களுக்கு தெரியாம போட்டாங்க டிவிக்கு. உங்க நாடகோஷ்டி உச்சம் என்னதான் வாயில அடிச்சுக்கிட்டாலும் நம்ப மாட்டாங்க. எப்படி நம்புவாங்கன்னா, நான் சொன்னேன் கேட்டீங்களாடா, கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க அந்த நாடகத்தை நம்புவாங்க. ஏன்னா நாடகம் தெரிஞ்சு போச்சு. நாடகம் நம்புவாங்க, நாடகத்தை நம்ப மாட்டாங்க. நாடகம் நம்புவாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நாடகம் நம்புறதுக்கும் நாடகத்தை நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு வார்த்தை வித்தியாசம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. 1994க்கும் 19,900க்கும் டிஃபரன்ஸ் தெரியல. நீங்கெல்லாம் ஆக்சுவலி தமிழ் எழுதுனா கவிஞருக்கு பிறந்த பேரைங்க. கேவலமான ஒரு குடும்பம். இதை நீங்க ஆட்சி நீங்க சோசியல் மீடியாவில் நடத்துறீங்க சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.